ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் எம்கே. நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பது முடிவில்லா கதைகள் சேனல். இன்னைக்கு நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்களும் இன்ட்ராக்டிவா இந்த வீடியோவோட இணையலாம். அது எப்படின்னா 4 புதிர்களை நான் உங்ககிட்ட கேட்க போறேன். நீங்க அதற்கான விடையை தர போறீங்க. கவலைப்படாதீங்க, அனைத்து புதிர்களுக்குமான விடையை கடைசியில விளக்கத்தோட சொல்றேன். முதலாவது புதிர், தனிமை சிறை. ஒரு பொண்ணை யாரும் இல்லாத சிறையில அடைச்சு வைக்கிறாங்க. அந்த சிறையில பாத்தீங்கன்னா தரைப்பகுதி செம்மண்ணும் கல்லும் நிறைந்ததா இருக்கு. அந்த ரூம்ல ஒரே ஒரு விண்டோ மட்டும் தான் இருக்கு, அதுவும் உயரமான இடத்துல இருக்கு. அந்த ரூம்ல இருக்கிற ஒரே ஒரு பொருள்னு பார்த்தா மண்வெட்டி மட்டும்தான். அந்த பொண்ணுக்கு உணவோ தண்ணீரோ எதுவுமே கிடையாது. இன்னும் 2 நாள்ல தூக்குல போட போறாங்க. அதனால இந்த 2 நாளுக்குள்ள அவ எப்படியாவது தப்பிச்சாகணும். அந்த மண்வெட்டியை வச்சு அவ என்னதான் குழி தோண்டினாலும் அந்த 2 நாள் அவளுக்கு பத்தாது. அந்த பொண்ணு இப்போ இந்த சிறையிலிருந்து எப்படி தப்பிப்பா? இதை கண்டுபிடிங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் தெரியலனா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. இப்ப நாம அடுத்த புதிருக்கு போவோம். 2வது புதிர், விஷ பானம். ரமேஷ், சுரேஷ் அப்படின்ற 2 பேரு குடிக்கிறதுக்காக பாருக்கு போறாங்க. 2 பேருமே ஒரே மாதிரியான மதுபானத்தை வாங்கி அருந்துறாங்க. இதுல சுரேஷ் ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால 5 ரவுண்ட முடிச்சிட்டாரு. பட் ஆனா ரமேஷால 1 ரவுண்ட் தான் முடிக்க முடிஞ்சது. அவங்க குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல பாய்சன் கலந்திருந்தது. ஆனா ரமேஷ் மட்டும் இறந்து போயிடுறாரு. சுரேஷ் உயிர் பழச்சிக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிக்க முடியலனா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அடுத்த புதிர், கொலையா தற்கொலையா. ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு கீழே ஒரு பொண்ணோட இறந்த உடல் இருக்கு. இது பாக்குறதுக்கு சூசைட் மாதிரி தெரியுது. அதாவது ஏதோ ஒரு ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்த மாதிரி இருக்கு. போலீஸ் உடனடியா அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர், பல கிரைம் கேஸ்களை சால்வ் பண்ண ஒருத்தர் தான் இந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறாரு. அங்கிருந்து ஒரு காயினை சுண்டி விடுறாரு கீழே. திரும்பவும் செகண்ட் ஃப்ளோர் போறாரு. அதே மாதிரி ஒரு காயினை சுண்டி கீழே விடுறாரு. இதே மாதிரி எல்லா ஃப்ளோர்லயும் போயிட்டு காயினை சுண்டி கீழே விடுறாரு. கடைசியில இது தற்கொலை இல்ல கொலை அப்படின்ற முடிவுக்கு வராரு. அவர் எப்படி இது தற்கொலை இல்ல கொலை அப்படின்றத கண்டுபிடிச்சாருன்னு நீங்களும் கண்டுபிடிங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியல, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, நான் டீடைலா சொல்றேன். அடுத்த புதிர், சுடுகாட்டு காதல். ஒரு பொண்ணு தன்னோட அம்மா இறந்து 1 வருஷம் ஆனதுனால தன்னோட அம்மாவோட நினைவா அவங்க சமாதிக்கு வரா. வந்த இடத்துல ஒரு வாட்ட சாட்டமான ஒரு அழகான பையனை பாக்குறா. பார்த்ததுமே அந்த பையன் மேல இவளுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. ஆனா தன்னோட அம்மாவோட நினைவா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்போ அவங்க கிட்ட எதையும் பேச முடியல. ப்ரே பண்ணி முடிச்சதும் திரும்பி பாக்குறா. அவனை காணல. முதல்ல பார்த்த போதே அவங்க கிட்ட பேசிருக்கலாமோ அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. அவனை வெளியில போய் தேடியும் எங்கெல்லாம் ட்ராக் பண்ணியும் கண்டுபிடிக்கவே முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணோட தங்கச்சி இறந்து போறா. போலீஸ் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல இது கன்ஃபார்மா மர்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணோட தங்கச்சிய கொலை பண்ணது யாரு? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்லனா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த 4 புதிர்களுக்கும் விடை தரும் நேரம் வந்தாச்சு. முதலாவது புதிருக்கான விடை. முதலாவது புதிர் நாம பார்த்தது தனிமை சிறை. அந்த க்ளோஸ்டான சிறையில அந்த பொண்ணு எப்படி தப்பிப்பா அப்படின்றத பத்தி கேட்டிருந்தேன். இதற்கான விடை, அந்த செல்ல அவகிட்ட இருந்த ஒரே ஒரு ஆயுதம் அந்த மண்வெட்டி தான். அந்த மண்வெட்டியை வச்சு அந்த மண் தரையில மண்ணெல்லாம் அந்த ஜன்னல் ஓரமா மண்மேடு மாதிரி பண்ணி அந்த மண்மேட்ல ஏறி ஜன்னலை அடைஞ்சி அந்த ஜன்னல் வழியா அவ தப்பிக்கலாம். 2வது புதிரா நான் சொன்னது விஷ பானம். இதற்கான விடைய நாம இப்ப பார்க்கலாம். ரமேஷ் மற்றும் சுரேஷ் குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல விஷம் இருந்தது. சுரேஷ் 5 ரவுண்ட் அடிச்சும் இறக்கல. ஆனா ரமேஷ் ஒரே ரவுண்ட்ல இறக்குறாரு. ஏன்னா பாய்சன் ஐஸ்ல தான் இருந்ததே தவிர அவங்க குடிச்ச மதுபானத்துல இல்ல. ஒரே ரவுண்டு குடிச்ச ரமேஷ் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டதுனால அந்த ஐஸ் ஃபுல்லாவே உருகி ரொம்ப பாய்சன் அதிகமானதுனால ரமேஷ் இறந்துடுறாரு. ஆனா சுரேஷ் டக்கு டக்குன்னு 5 ரவுண்டு ஐஸ் உருகிறதுக்குள்ள அடிச்சதுனால அவர் இறக்கல. 3வது புதிரா நாம பார்த்தது கொலையா தற்கொலையா. ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு கீழே இருந்த பெண்ணோட சடலத்தை ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த போலீஸ்காரர் விசாரிச்சதுல அது கண்டிப்பா மர்டர் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. இதுதான் உங்ககிட்ட கேள்வியா நான் கேட்டிருந்தேன். அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு. இப்போ அதுக்கான விடையை நாம பார்ப்போம். கேள்வி கேட்கும் போது நான் சொல்லியிருந்தேன் போலீஸ்காரர் ஒவ்வொரு ஃப்ளோரா போயிட்டு செக் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் செக் பண்ணும் போது ஒவ்வொரு ஃப்ளோர்லுமே இருந்த விண்டோஸ் எதுவுமே ஓபனா இல்ல, எல்லாமே க்ளோஸ்டா தான் இருந்தது. சோ இது மூலமாவே அந்த பொண்ணு கண்டிப்பா சூசைட் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிய வருது. அடுத்து கடைசியா நான் உங்ககிட்ட கேட்ட புதிர், சுடுகாட்டு காதல். இப்ப இதற்கான
விடையை நம்ம பார்ப்போம். ஒரு பொண்ணு தன்னோட இறந்து போன அம்மாவோட சமாதிக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்த போறா. அங்க ஒரு பையனை பாக்குறா. அவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. பட் ஆனா எப்படியோ அவனை மிஸ் பண்ணிடுறா. திரும்பவும் அவனை பாக்குறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணோட தங்கச்சி இறந்து போறா. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல இது கொலைதான்னு தெரிய வருது. இந்த கொலைய பண்ணது யாருன்னு தான் உங்ககிட்ட நான் கேள்வியா கேட்டிருந்தேன். அந்த பொண்ணை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, கூட பிறந்த அவங்க அக்கா தான். ஏன்னா ஒரு குருட்டுத்தனமான ஒரு எண்ணத்தினால வந்த விளைவு தான் இந்த கொலையே. தன்னோட அம்மாவோட சமாதியில தான் அந்த பையனை பார்த்தா. மீண்டும் அந்த பையனை பார்க்கவே முடியல. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இருக்கிற இன்னொருத்தர் இறந்து போனா அந்த பையனை சுடுகாட்டுல மீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்துல கொண்டு இருக்கா. இந்த 4 புதிர்களை விடவும் இன்னமும் மூளைய கசக்கி பிழியிற மாதிரி நிறைய புதிர்களை உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நான் உங்கள் MK. நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பது முடிவில்லா கதைகள் சேனல். நன்றி.